வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோல நம்ம பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம 15 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல நான் அக்வா சால்வெண்ட் டாபிக்ல இருந்து நம்ம கொஸ்டின் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which of the following is aprotic solvent? 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர்னு கண்டுபிடிக்க முன்னாடி ஃபர்ஸ்ட் வாட் இஸ் சால்வெண்ட் அண்ட் டைப்ஸ் ஆஃப் சால்வெண்ட் இத டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சால்வெண்ட் என்னன்னு பாருங்க. ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அது solid plus solvent. சொல்லிட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்தா நம்ம அதை என்ன சொல்லுவோம்? சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சொல்யூஷன்ல எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து லெஸ்ஸர் அமௌண்ட் இருக்கோ அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம சொல்யூட்னு சொல்லுவோம். அதே மாதிரி எந்த சப்ஸ்டன்ஸ் லார்ஜரா இருக்கோ அந்த லார்ஜர் சப்ஸ்டன்ஸ் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு காப்பர் சல்பேட் சொல்லிட்டு எடுத்திருக்கேன். சரி, லெஸ்ஸர் அமௌண்ட் எடுத்திருக்கேன். சால்வெண்ட்டுக்கு வாட்டராக எடுத்திருக்கேன், லார்ஜர் அமௌண்ட் எடுத்திருக்கேன். ஓகே, அப்போ சொல்லிட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்தா காப்பர் சல்பேட் சொல்யூஷன் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுதுல, அப்போ இதை நம்ம சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க சால்வெண்டா நான் யாரை எடுத்திருக்கேன் பாருங்க, சால்வெண்டா வாட்டரை எடுத்திருக்கேன். அப்போ ஒரு சொல்யூஷன்ல வாட்டர் வந்து நம்ம சால்வெண்டா எடுத்தா அது என்ன சொல்யூஷன் சொல்லுவோம்? ஆக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நமக்கு டாபிக் என்ன? நான் அக்வஸ் சால்வெண்ட். ஓகே, நான் அக்வஸ் சால்வெண்ட்னா நம்ம என்னதுன்னு பார்க்க போறோம். அப்போ ஒரு சொல்யூஷன்ல வாட்டரை நம்ம சால்வெண்டா எடுத்தோம் அப்படின்னா அது ஆக்வஸ் சொல்யூஷன். வாட்டர் ஆக்ட் அஸ் ஆக்வஸ் சால்வெண்ட் அர்த்தம். இப்போ நான் அக்வஸ் சால்வெண்ட் என்னன்னு பாருங்க, சொல்யூஷன் தட் கண்டெயின் எ சால்வெண்ட் அதர் தென் வாட்டர். வாட்டர் தவிர வேற ஏதாட்டும் நம்ம சால்வெண்டை எடுத்தோம்னா அந்த சொல்யூஷனை நம்ம என்ன சொல்லுவோம்? நான் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம நான் அக்வஸ் சால்வெண்டோட டைப்ஸ் தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நான் அக்வஸ் சால்வெண்ட். ஃபர்ஸ்ட் பாருங்க, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சால்வெண்ட் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரோலிட்டிக் கேரக்டரிஸ்டிக். எலக்ட்ரோலிட்டிக் கேரக்டரிஸ்டிக்கை பேஸ் பண்ணி சால்வெண்ட்டை ஜென்ரலா 2 டைப்பா கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். ஒன் இஸ் நான் அயனைசிங் சால்வெண்ட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் அயனைசிங் சால்வெண்ட். இப்போ நான் அயனைசிங் சால்வெண்ட் என்னன்னா அனதர் நேம் நான் போலார் லிக்விட் ஆர் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் அர்த்தம். நான் அயனைசிங் என்ன அர்த்தம்? அங்க இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ்ல கேட்டயான் அண்ட் ஆனயான் அயனைசேஷன் ஆகல, பிளஸ் மைனஸ் சார்ஜ் செப்பரேஷன் ஆகல. சரி, அப்படி ஆகல அப்படின்னா அது நான் அயனைசிங் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சால்வெண்ட்ல பிளஸ் மைனஸ் சார்ஜ் செப்பரேஷன் ஆகல, அயனைசேஷன் ஆகல. அடுத்து அயனைசிங் சால்வெண்ட் என்ன? ஒரு சால்வெண்ட் ஆட்டோ அயனைசேஷனுக்கு இன்வால்வ் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது பிளஸ் மைனஸ் சார்ஜ் செப்பரேஷன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்படி ஆச்சு அப்படின்னா அது அயனைசிங் சால்வெண்ட். ஆட்டோ அயனைசேஷன் நடந்தா அயனைசிங் சால்வெண்ட், ஆட்டோ அயனைசேஷன் நடக்கலன்னா நான் அயனைசிங் சால்வெண்ட். ஓகே, இப்போ அயனைசிங் சால்வெண்ட் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். ஒன்னு போலார் புரோட்டோனிக் சால்வெண்ட், another one போலார் நான் புரோட்டோனிக் சால்வெண்ட். போலார் புரோட்டோனிக் சால்வெண்ட் அப்படின்னா ஒரு சால்வெண்ட் ஆட்டோ அயனைசேஷன் நடக்கும்ல, அப்படி நடக்கும்போது H+ டொனேட் பண்ணிச்சு ஆர் அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா அது போலார் புரோட்டோனிக் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி H+ வந்து அங்க இன்வால்வ் ஆகல அப்படின்னா அது போலார் நான் புரோட்டோனிக் சால்வெண்ட். புரோட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? H+ அப்படின்னு அர்த்தம். அப்ப நான் புரோட்டோனிக்னா H+ இன்வால்வ் ஆகல அப்படின்னு அர்த்தம். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்தது போலார் புரோட்டோனி ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு புரோட்டோஜெனிக், புரோட்டோபிலிக், ஆம்பிப்ரோட்டிக். 3 டைப்பா நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். புரோட்டோஜெனிக் அப்படின்னா என்ன மீனிங் பாருங்க, ஜெனிக் அப்படின்னா டொனேட் அப்படின்னு அர்த்தம். அப்ப புரோட்டானை டொனேட் பண்றவங்க யாரு? புரோட்டானுங்கிறது H+ டொனேட் பண்ணா அது அசிட்டிக் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிலிக் அப்படின்னா நம்ம லைக்கிங், லவ்விங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபிலிக்ங்கிறது உங்களுக்கு இங்க என்ன H+ அக்செப்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அப்ப H+ அக்செப்ட் பண்ணாத என்ன சால்வெண்ட் சொல்லுவோம்? பேசிக் சால்வெண்ட். ஆம்போட்டரிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா H+ ஒன்னு டொனேட் பண்ணலாம், அதே மாதிரி H+ என்ன பண்ணலாம்? அக்செப்டும் பண்ணலாம். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா அது ஆம்போட்டரிக் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம டீடைலா நான் அயனைசிங் சால்வெண்ட், அயனைசிங் சால்வெண்ட டீடைலா எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அயனைசிங் சால்வெண்ட டீடைலா பார்க்கலாம். இப்போ நான் அயனைசிங் சால்வெண்டோட கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பாருங்க. நான் அயனைசிங் சால்வெண்ட் ஆல்சோ known as நான் போலார் லிக்விட் ஆர் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, தி சால்வெண்ட் ஆர் கெமிக்கலி இன்னட். ஏன்னா அங்க என்ன நடக்காது? ஆட்டோ அயனைசேஷன் நடக்காது. அப்போ அது கெமிக்கலி இன்னட்டா தான் இருக்கு, ரியாக்ஷன் நடக்காது. அடுத்து இந்த காம்பவுண்ட் அசிட்டிக்காவும் இருக்காது, பேசிக்காவும் இருக்காது. நெய்தர் அசிட்டிக் நான் பேசிக். they have low dielectric constant. டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் என்ன?
ஒரு சப்ஸ்டன்ஸ் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ணியிருக்கோ அது மெஷர் பண்றதை நம்ம என்ன சொல்லுவோம், டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். அந்த சப்ஸ்டன்ஸ்ல உங்களுக்கு அயனைசேஷன் ஆட்டோ அயனைசேஷன் நடக்கல, தட் மீன்ஸ் பிளஸ் மைனஸே பிரியல. அப்படின்னா அது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ணும், ரொம்ப 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 கம்மியான எலக்ட்ரிசிட்டி தான் ஸ்டோர் பண்ணும். சரியா, அதனால தான் லோ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, டு நாட் ரியாக்ட் வித் ஐதர் ஆசிட் ஆர் பேஸ். ஆசிட் கூடயும் ரியாக்ட் ஆகாது, பேஸ் கூடயும் ரியாக்ட் ஆகாது. ஓகே, அடுத்து பாருங்க, தே டிசால்வ் அயானிக் காம்பவுண்ட் டு லெஸ்ஸர் எக்ஸ்டெண்ட். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம், கம்மியான அளவு தான் அயானிக் காம்பவுண்ட் கூட டிசால்வ் ஆகும். பட் கோவலன்ட் காம்பவுண்ட் கூட என்ன நடக்கும், மோர் அமௌண்ட் டிசால்வ் ஆகும். ஓகே, இப்போ நான் அயனைசிங் சால்வெண்ட்டுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, கார்பன் டை சல்பைடு. இப்போ நம்ம கார்பன் டை சல்பைடு எடுத்துக்கோம். இது ஏன் நான் அயனைசிங் சால்வெண்ட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், ஒரு நான் அயனைசிங் சால்வெண்டா இருக்கணும்னா ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்குல்ல, XA minus XP. ஓகே, XA minus XP is equal to ரொம்ப 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 லோவா இருக்கணும், அதாவது லெஸ்ஸர் வேல்யூவா இருக்கும், லோ வேல்யூவா இருக்கணும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ். அதே மாதிரி டைபோல் மூமெண்ட் வேல்யூ வந்து ஜீரோவா இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது நான் அயனைசிங் சால்வெண்ட். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து இங்க எவ்வளவு இருக்கும், இந்த மியூஎஸ் வேல்யூ ஆல்ரெடி தெரியும். டைபோல் மூமெண்ட் வந்து கார்பன் டைசல்பைடுக்கு என்ன, 0 அப்படின்னு தெரியும். அதே மாதிரி கார்பன் இருக்குல்ல, கார்பனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ எவ்வளோ, 2.55. சல்பருக்கு என்ன, 2.58. இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் பாருங்க, ஒன்லி 0.03 தான். அப்ப எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு, கம்மியா இருக்கு. டைபோல் மூமெண்ட் வேல்யூ 0வா இருக்கு. அதனால இது நான் அயனைசிங் சால்வெண்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, பென்சீன் ஒரு அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன். அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் பென்சீன் டைபோல் மூமெண்ட் வேல்யூ என்ன, 0. ஓகே, அதே மாதிரி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் பாருங்க, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் கார்பனுக்கு என்ன, கார்பனுக்கு இப்பதான் பார்த்தோம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ 2.55. ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வந்து 2.1. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து வேல்யூ லோவா இருக்கு. அதனால இது என்ன சொல்லலாம், நான் அயனைசிங் சால்வெண்ட். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, கார்பன் டெட்ராக்ளோரைடு. இந்த கார்பன் டெட்ராக்ளோரைடு எடுத்திருக்கோம். இந்த கார்பன் டெட்ராக்ளோரைடுக்கு டைபோல் மூமெண்ட் வேல்யூ என்ன, அதேதான் டைபோல் மூமெண்ட் வேல்யூ 0. அப்போ 0வா இருந்தாலே சொல்லிடலாம் டைரக்டா அது நான் அயனைசிங் சால்வெண்ட் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி உங்களுக்கு குளோரினுக்கு தெரிஞ்சிருக்கும் 3.1, கார்பனுக்கு 2.55. அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் பாருங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். 3.1ல இருந்து 2.55 மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ லோ வேல்யூ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ். அப்போ அது நான் அயனைசிங் சால்வெண்ட். இங்க ஆட்டோ அயனைசேஷன் நடக்காது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, அயனைசிங் சால்வெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். அயனைசிங் சால்வெண்ட் ஆர் ஆல்சோ நோன் அஸ் போலார் லிக்விட். The solvent which are capable of undergoing self ionization. இதான் முக்கியமான பாயிண்ட். இங்க செல்ஃப் அயனைசேஷன் ஆட்டோ அயனைசேஷன் நடக்கும், அங்க நான் அயனைசிங்ல ஆட்டோ அயனைசேஷன் நடக்காது, இங்க ஆட்டோ அயனைசேஷன் நடக்கும். ஓகே, இப்போ போலார் நான் புரோட்டிக் சால்வெண்ட். இந்த அயனைசிங் சால்வெண்ட் further classified into two types. First one, polar non protonic solvent. Polar non protonic solvent என்னன்னு பாருங்க, they have no hydrogen atom that are directly connected to electronegativity atom. ஒரு எலக்ட்ரான் ஒரு காம்பவுண்ட்ல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டேர்ம் இருக்குல்ல, அது ஹையஸ்ட், அங்க அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டேர்ம் கூட எது கனெக்ட் ஆயிருக்காது, ஹையஸ்டா இருக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டேர்ம் கூட உங்களுக்கு ஹைட்ரஜன் ஆட்டம் அட்டாச் ஆயிருக்காது. அப்படி அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு H+ வெளியே வரும். அப்படி H+ வெளியே வந்தா அது புரோட்டோனிக் சால்வெண்ட் சொல்லுவோம். ஓகே, இப்போ இங்க எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டேர்ம்னா யார் சொல்லுவோம், முக்கியமான டேர்ம் யாரு, ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஃப்ளூரின், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வந்து 4. அதே மாதிரி அடுத்து செகண்ட் யாரு, ஆக்சிஜன் 3.5. அடுத்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யாரு, உங்களுக்கு நைட்ரஜன், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 3.1. அதே மாதிரி அடுத்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யாரு இங்க இருக்கா, சல்பர், குளோரின் எல்லாம் இருக்காங்க. குளோரின் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 3.1, இதே சேம் தான். அப்போ இந்த மாதிரி ஃப்ளூரின், ஆக்சிஜன், நைட்ரஜன், இந்த மாதிரி மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டேர்ம் கூட ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஹைட்ரஜன் H+ வெளியே டொனேட் பண்ணும். ஆனா இங்க மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டேர்ம் கூட என்ன இருக்காது, ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்காது. அதனால உங்களுக்கு என்ன நடக்காது, ஹைட்ரஜன் பாண்டிங்கும் நடக்காது. ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கனால யாரெல்லாம் இருக்கணும், ஹைட்ரஜனும் இந்த மாதிரி மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டேர்ம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அங்க ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கும். ஓகே, அப்ப நோ ஹைட்ரஜன் பாண்டிங், அதே மாதிரி உங்களுக்கு H+ டொனேட் பண்ணாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், என்னன்னா அசிட்டோன். ஓகே, இப்போ அசிட்டோன்ல எத்தனை கார்பன் இருக்கு பாருங்க, 3 கார்பன் இருக்கு. எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, 6 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. ஓகே, CH3 C டபுள் பாண்ட் O CH3 அசிட்டோனை நம்ம எடுத்திருக்கோம். இந்த அசிட்டோன்ல
லெஃப்ட் சைடுல 3 ஹைட்ரஜன் இருக்குல்ல அது யாரோட கனெக்ட் ஆயிருக்கு கார்பனோட ரைட் சைடுல 3 ஹைட்ரஜன் இருக்குல்ல யாரோட கனெக்ட் ஆயிருக்கு கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு கார்பனுக்கு எலக்ட்ரானிட்டி வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு 2.55 ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரானிட்டி வேல்யூ என்ன 2.1 எலக்ட்ரானிட்டி டிஃபரன்ஸ் என்ன ரொம்ப கம்மி அப்போ யார் கூட கனெக்ட் ஆயிருக்கணும் ஒன்னு ஃப்ளோரின் ஆக்சிஜன் நைட்ரஜன் இல்லனா குளோரின் சல்பர் இந்த குளோரின் சல்பர் கூட அட்டாச் இருந்தாலும் H+ வெளியே வரும் ஓகே அப்போ இங்க கார்பனோட தான் கனெக்ட் ஆயிருக்கு அப்ப இந்த ஹைட்ரஜன் என்னவா வராது H+ வெளியே வராது அதனால இது நான் புரோட்டோனிக் சால்வெண்ட் அப்படினு சொல்லுவோம் ஆனா போலரைசேஷன் நடக்கும் ஏன் போலரைசேஷன் நடக்கு இங்க பாருங்க அங்க பிளஸ் ஆட்டோ அயனைசேஷன் நடக்கும் இந்த ஆக்சிஜன் மேல 10- இருக்கும் இங்க 10+ இருக்கும் அதனால இது அயனைசிங் சால்வெண்ட் சொல்லுவோம் ஆனா இதுல H+ வெளியே வராது ஓகே அடுத்தது எக்ஸாம்பிள் பாருங்க இங்க நம்ம டைஆக்சின் எடுத்துறோம் டைஆக்சின் இந்த டைஆக்சினோட நேம் என்ன சொல்லுவோம் 1,4 டைஆக்சின் இங்க நம்பர் பாருங்க 1 2 3 4 5 6 ஃபர்ஸ்ட்லயும் ஃபோர்த் பொசிஷன்ல நம்ம என்ன இருக்கு ஆக்சிஜன் இருக்கு அதனால நம்ம என்ன சொல்லுவோம் 1,4 டைஆக்சைன் அப்படினு சொல்லுவோம் இந்த 1,4 டைஆக்சைன்ல 8 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு லெஃப்ட் சைடுல 4 ரைட் சைடுல ஒரு 4 8 இருக்கா அந்த 8மே யாரோட அட்டாச் ஆயிருக்கு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு அப்போ மோர் எலக்ட்ரானிட்டி டேர்ம் இல்ல அது லெஸ் எலக்ட்ரானிட்டி டேர்ம் தான் அப்போ ஹைட்ரஜன் என்ன வராது H+ வெளியே வருமா H+ வெளியே வராது சரியா அப்போ அதனால தான் நான் புரோட்டோனிக் சால்வெண்ட் சொல்றோம் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க இதோட நேம் யாருக்கு தெரியுமா எஸ் டெட்ராஹைட்ரோபியூரான் இந்த டெட்ராஹைட்ரோபியூரான் தான் எடுத்துறோம் இந்த இங்கேயும் 8 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு இந்த 8 ஹைட்ரஜன் ஆட்டமும் பாருங்க இது யாரோட கனெக்ட் ஆயிருக்கு 8 ஹைட்ரஜன் ஆட்டமும் எல்லாமே 4 கார்பனோட தான் கனெக்ட் ஆயிருக்கு எல்லாமே கார்பனோட தான் கனெக்ட் ஆயிருக்கு ஓகே அப்போ கார்பனோட கனெக்ட் ஆகணும் இங்க H+ வெளியே வருமா வராது ஏன்னா எலக்ட்ரானிட்டி டிஃபரன்ஸ் வெளியே என்னது ரொம்ப கம்மி அதனால இந்த டெட்ராஹைட்ரோபியூரானும் உங்களுக்கு நான் புரோட்டோனிக் சால்வெண்ட் பட் அயனைசிங் சால்வெண்ட் ஓகே அடுத்து பாருங்க இதோட நேம் யாருக்கு தெரியுமா எஸ் டைமெத்தில் சல்பாக்சைடு DMSO அப்படின்னு சொல்லுவோமா டைமெத்தில் சல்பாக்சைடு இந்த டைமெத்தில் சல்பாக்சைடு இருக்குல்ல இதுலயும் உங்களுக்கு இந்த 6 ஹைட்ரஜன் இருக்கு இந்த 6 ஹைட்ரஜனும் யாரோட கனெக்ட் ஆயிருக்கு கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு சோ இங்கேயும் H+ வெளியே வராது பட் உங்களுக்கு இங்க எலக்ட்ரானிட்டி டிஃபரன்ஸ் இருக்கு சல்பர் வந்து பார்சியலி பாசிட்டிவ் ஆக்சிஜன் பார்சியல் நெகட்டிவ் இங்க ஆட்டோ அயனைசேஷன் நடக்கும் பட் என்ன நடக்காது அயனைசேஷன் நடக்கும் பட் H+ வெளியே வராது அதனால தான் அயனைசிங் போலார் நான் புரோட்டோனிக் சால்வெண்ட் அப்படினு சொல்றோம் ஓகே இப்போ போலார் நான் புரோட்டோனிக் சால்வெண்ட் பார்த்துட்டோமா இரண்டாவது டைப் என்னது போலார் புரோட்டோனிக் சால்வெண்ட் அடுத்து பார்க்கலாமா போலார் புரோட்டோனிக் சால்வெண்ட் இப்போ போலார் சால்வெண்ட் தட் கேன் ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்ட் அங்க ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணாது இங்க ஹைட்ரஜன் பாண்ட் மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும் சம் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணாம இருக்கும் ஓகே அது என்னென்ன காம்பவுண்ட்லாம் பார்க்கலாம் அப்ப ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும் இது மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட் அப்படிங்கிறது ஞாபகிக்க ஓகே அடுத்தது பாருங்க புரோட்டோஜெனிக் சால்வெண்ட் புரோட்டோஜெனிக் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கோம் ஜெனிக் அப்படின்னா டொனேட் அப்படின்னு அர்த்தம் அப்போ இங்க புரோட்டான் என்ன பண்ணும் டொனேட் பண்ணும் ஓகே போலார் புரோட்டோனிக் சால்வெண்ட் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு 3 டைப்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா புரோட்டோஜெனிக் சால்வெண்ட் வாட் இஸ் புரோட்டோஜெனிக் சால்வெண்ட் சால்வெண்ட் ஆர் என்ன நேச்சரா இருக்கும் அசிட்டிக் நேச்சரா இருக்கும் அண்ட் ரெடிலி டொனேட் புரோட்டான் புரோட்டானை டொனேட் பண்றதுனால அது புரோட்டோஜெனிக் சால்வெண்ட் அப்படின்னு சொல்றோம் ஓகே சால்வெண்ட் ஹேவ் மோர் அசிட்டிக்கா இருக்கிறதுனால இங்க லெவலிங் எஃபெக்ட் நடக்கும் லெவலிங் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா இப்போ சால்வெண்ட் வந்து மோர் அசிட்டிக் அப்போ அந்த சால்வெண்ட் பக்கத்துல சொலிட் வரும்போது சொலிட் வந்து என்ன நேச்சரா இருக்கும் பேசிக் உள்ள சொலிட் நேச்சரா வரும்போது இங்க சொலிட் பேசிக் நேச்சரா இருக்கு சால்வெண்ட் வந்து அசிட்டிக் நேச்சரா இருக்கு அப்போ உங்களுக்கு ஆசிட் பேஸ் நடந்தா என்ன நடக்கும் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடக்கும் அந்த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனை தான் நம்ம என்ன சொல்றோம் லெவலிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம் ஓகே அப்போ ஒரு சொலிட் பக்கத்துல சொலிட் பேஸ்ங்கற ஒரு சொலிட் பக்கத்துல சால்வெண்ட்ங்கற மோர் அசிட்டிக் பக்கத்துல வரும்போது மோர் அசிட்டிக் உள்ள சால்வெண்ட் பக்கத்துல வரும்போது உங்களுக்கு அங்க நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடக்கும் அந்த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனை தான் நம்ம என்ன சொல்றோம் லெவலிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் ஓகே இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க இதோட நேம் யாருக்கு தெரியுமா எஸ் அசிட்டிக் ஆசிட் இப்போ அசிட்டிக் ஆசிட் எழுதி இருக்கோம் இந்த அசிட்டிக் ஆசிட் வந்து நம்ம புரோட்டோஜெனிக் சால்வெண்ட் சொல்றோம் ஏன் சொல்லுங்க பாப்போம் எஸ் இங்க ஒரே உங்க 4 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு ஆனா இது யாரோட கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க இந்த 3 ஹைட்ரஜன் ஆட்டம் கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு கார்பனுங்கிறது யாரு லெஸ் எலக்ட்ரானிட்டி டேம் ஆனா இங்க ஆக்சிஜன் இருக்கு ஆக்சிஜனோட எலக்ட்ரானிட்டி வேல்யூ எவ்வளவு எஸ்
செகண்ட் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 3.5. இங்க ஹைட்ரஜன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன 2.1. அப்போ இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் H+ ஈஸியா வெளியே வரும். அதனால இது புரோட்டானை டொனேட் பண்ணுதுல, அதனால புரோட்டோஜெனிக் சால்வெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இது யாரு நேம் தெரியுமா? எஸ், கிங் ஆஃப் கெமிக்கல் அப்படின்னு சொல்லணும். கிங் ஆஃப் ஆசிட் சல்பூரிக் ஆசிட். சல்பூரிக் ஆசிட்ல 2 ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட கனெக்ட் ஆயிருக்கா? அப்ப ஆக்சிஜனோட கனெக்ட் இருந்தா ஆக்சிஜன் என்ன பண்ணும்? ஈஸியா எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிரும். அப்ப ஹைட்ரஜன் H+ மாற ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி 2 ஹைட்ரஜனும் H+ வெளியே வர ஆரம்பிச்சிரும். அப்ப இது என்ன சொல்லுவோம்? போலார் புரோட்டோஜெனிக் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. HF. HFல வந்து ஃப்ளூரின் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரானிக் வெளி என்ன? எஸ் 4. ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரானிக் வெளி என்ன? 2.1. அப்போ இந்த எலக்ட்ரான் ஃபுல்லா யாரை பார்த்து போக ஆரம்பிச்சிரும்? ஃப்ளூரினை பார்த்து போக ஆரம்பிச்சிரும். ஹைட்ரஜன் பாசிட்டிவா மாறும். அப்போ இங்க H+ வெளியே வரும். அதனால நம்ம என்ன சொல்றோம்? புரோட்டோஜெனிக் சால்வெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது பாருங்க. HCN. இந்த HCN வந்து ஒரு டிஃபரண்ட் கேட்டகரி. HCN நம்ம என்ன சொல்லுவோம்? ஹைட்ரஜன் சயனைடு. இந்த ஹைட்ரஜன் HCNல ஹைட்ரஜன் யாரோட அட்டாச் இருக்கு பாருங்க? கார்பனோட தான் அட்டாச் ஆயிருக்கு. ஆனாலும் இது போலார் புரோட்டோஜெனிக் சால்வெண்ட். எப்படி சார் அப்படின்னு கேட்கலாம். இங்க கார்பனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வெளியே வந்து 2.55 தான், ஹைட்ரஜனுக்கும் 2.1 தான். அப்போ எலக்ட்ரானிக் டிஃபரன்ஸ் கம்மியா தானே இருக்கு, எப்படி H+ பிரேக் ஆகும்னு நீங்க கேட்கலாம். ஆனா இங்க இருக்கக்கூடிய கார்பன் இருக்குல்ல, அது என்ன ஹைபிரிடைசேஷன் தெரியுமா உங்களுக்கு? எஸ், sp ஹைபிரிடைசேஷன். sp ஹைபிரிடைசேஷன். ஏன்னா எப்படி கண்டுபிடிச்சோம் sp-ன்னு? லெஃப்ட் சைடுல ஒரு சிக்மா பாண்ட் இருக்கு, ரைட் சைடுல ஒரு சிக்மா பாண்ட் இருக்கு. ரிமைன் இருக்கிற 2 பாண்ட் என்ன பாண்ட் சொல்லுவோம்? பை பாண்ட்னு சொல்லுவோமா? 2 சிக்மா பாண்ட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஹைபிரிடைசேஷன் சொல்லுவோம்? sp ஹைபிரிடைசேஷன் சொல்லுவோமா? sp ஹைபிரிடைசேஷனா இருந்தா s கேரக்டர் எவ்வளவு இருக்கு பாருங்க. s கேரக்டர் ஒரு 50% இருக்கும், b கேரக்டர் எவ்வளவு இருக்கும்? 50% இருக்கும். s கேரக்டர் கூட 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 எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ எப்படி இருக்கும்? Percentage of s character is directly proportional to electronegativity. அப்போ electronegativity increase ஆகும். யார கூட கூட? s character கூட கூட கூட. அதனால இந்த பாண்ட்ல உள்ள எலக்ட்ரான்லாம் கார்பனை பார்த்து ஷிஃப்ட் ஆகும். அதனால இங்க பிளஸ் மைனஸ் சார்ஜ் பிரியும். அதனால இங்க H+ வந்து ஈஸியா வெளியே வரும். ஓகே, ஆனா இது கொஞ்சம் வீக் ஆசிட்டிக்கா தான் இருக்கும். பட் H+ என்ன நடக்கும்? வெளியே வரும். அதனால இது போலார் புரோட்டோஜெனிக் சால்வெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது பாருங்க. செகண்ட், புரோட்டோபிலிக் சால்வெண்ட். ஓகே, இப்போ புரோட்டோபிலிக் அப்படின்னு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? லவ்விங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ புரோட்டானை என்ன பண்ணும்? அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ they will react with acidic solid with formation of solvated proton. அப்போ ஒரு solid வந்து இங்க என்ன நேச்சரா இருக்கும்? அசிட்டிக்கா இருக்கும். சால்வெண்ட் என்ன நேச்சரா இருக்கும்? மோர் பேசிக்கா இருக்கும். ஓகே, மோர் பேசிக்னா என்ன சொல்லுவோம்? H+ அக்செப்ட் பண்ணவங்க பேசிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சால்வெண்ட் இங்க மோர் பேசிக்கா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய solid இருக்குல்ல, solid என்ன நேச்சரா இருக்கும்? அசிட்டிக் நேச்சரா இருக்கும். அப்போ இங்க என்ன எஃபெக்ட் நடக்கும்? லெவலிங் எஃபெக்ட். லெவலிங் எஃபெக்ட்னா என்ன? நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஓகே, ஒரு சால்வெண்டும் ஒரு அதே மாதிரி solidum பக்கத்துல வரும்போது உங்களுக்கு 2 ஆசிட் பேஸ் பக்கத்துல வரதுனால நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு அமோனியா எடுத்திருக்கேன். இது போலார் புரோட்டோபிலிக் சால்வெண்ட்க்கு எக்ஸாம்பிள். ஏன் போலார் புரோட்டோபிலிக் சால்வெண்ட்க்கு எக்ஸாம்பிள்? புரோட்டோபிலிக் அப்படின்னா என்னது? புரோட்டானை லவ் பண்றவங்க தானே. இப்போ ஒரு புரோட்டான் எடுத்திருக்கேன், சரியா? H+. இங்க புரோட்டானுங்கிற H+ யாரா எடுத்திருக்கேன் அப்படின்னா சொலிட்டா எடுத்திருக்கேன். சொலிட் என்ன நேச்சரா இருக்கு? H+ வச்சிருக்கு. அப்ப அது என்ன நேச்சர்? அசிட்டிக் நேச்சர். ஓகே, அசிட்டிக் நேச்சர். அதே மாதிரி சால்வெண்ட் யார் எடுத்திருக்கோம்? அமோனியாவை எடுத்திருக்கோம். அமோனியா ஒரு பேசிக் நேச்சர். ஏன் பேசிக் நேச்சர்னு சொல்றோம்? பேஸ். ஏன்னா நைட்ரஜன் மேல ஒரு லோன் பேர் இருக்கும். ஏன்னா நைட்ரஜன் 15th குரூப் ஃபேமிலி ஒரே ஒரு லோன் பேர், 16th 2, 17th 3 லோன் பேர். அப்போ இந்த 1 லோன் பேர் அந்த H+ டொனேட் பண்ணும். அப்ப H+ இங்க என்ன நடக்குது? அக்செப்ட் பண்ணி அமோனியம் அயானா மாறும். ஓகே, அதுதான் சால்வேட்டட் புரோட்டான் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த அமோனியம் அயானா மாறுதுல, இங்க என்ன நடக்கும்? லெவலிங் எஃபெக்ட் நடக்கும், நியூட்ரலைசேஷன் நடக்கும். ஓகே, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. அமீன். ஓகே, ஒரு பிரைமரி அமீன் எடுத்திருக்கோம். பிரைமரி அமீனுமே ஒரு பேஸ். ஏன் பேஸ்னு சொல்றோம்? அதுலயும் நைட்ரஜன் இருக்கு, அதுலயும் 1 லோன் பேர் இருக்கும். அப்போ ஒரு H+ங்கிற ஒரு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா இந்த லோன் பேர் இந்த H+வை அக்செப்ட் பண்ணும். அப்ப H+ அக்செப்ட் பண்றதுனால இத புரோட்டோபிலிக் சால்வெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது ஒரு அமீன். ஓகே, இப்போ புரோட்டோபிலிக் சால்வெண்ட் பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க, ஆம்பிப்ரோட்டிக் சால்வெண்ட். லாஸ்ட் ஒன், இதான் தேர்ட் ஒன்.
இப்போ solvent have property which are protophilic as well as protogenic. புரோட்டோபிலிக்கும் புரோட்டோஜெனிக்கும் ஒரு சால்வெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அந்த சால்வெண்ட் தான் ஆம்பிப்ரோட்டிக் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரெண்டு கேரக்டர் இருக்கும். புரோட்டோபிலிக்னா என்ன அர்த்தம்? புரோட்டோனா H பிளஸ் அக்செப்ட் பண்ணும். ஓகே, அதே மாதிரி புரோட்டோஜெனிக்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஜெனிக் அப்படின்னா H பிளஸ் என்ன பண்ணும்? டொனேட் பண்ணும். இந்த ரெண்டு கேரக்டரும் ஒரு சால்வெண்ட்டுக்கு இருந்துச்சுன்னா அவங்க தான் நம்ம ஆம்பிப்ரோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது எது மாதிரி அப்படின்னா வாட்டர் மாதிரி. வாட்டர் தெரியும், H பிளஸ் டொனேட் பண்ணும், H பிளஸ் அக்செப்ட் பண்ணும். ஓகே, அப்போ அந்த வாட்டர் மாதிரியே ஒரு சால்வெண்ட் அசிட்டிக்காவும் பேசிக் ப்ராப்பர்ட்டியும் இருந்துச்சுன்னா அந்த சால்வெண்ட்டை நான் அக்வஸ் ஆம்பிப்ரோட்டிக் சால்வெண்ட் சொல்லுவோம். ஓகே, வாட்டர் நம்ம இங்க சொல்லல. வாட்டர் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு சால்வெண்ட் உங்களுக்கு அசிட்டிக்காவும் பேசிக்காவும் இருந்துச்சுன்னா அந்த சால்வெண்ட்டை நம்ம நான் அக்வஸ் ஆம்பிப்ரோட்டிக் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் மாதிரி யார் அசிட்டிக்கும் பேசிக்கும் இருப்பாங்க பார்க்கலாமா? இப்போ இந்த காம்பவுண்டோட நேம் யாருக்கா தெரியுமா? எஸ், மெத்தனால். ஓகே, இப்போ மெத்தனால் எடுத்திருக்கோம். இந்த மெத்தனால்ல ஆக்சிஜன் மேல லோன் பேர் இருக்கும். எத்தனை லோன் பேர் இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். எஸ், ஆக்சிஜன் மேல நமக்கு எத்தனை லோன் பேர் இருக்கும்? 2 லோன் பேர் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அந்த காம்பவுண்ட் தான் எடுத்திருக்கோம். இப்போ ஆக்சிஜன் மேல என்ன இருக்கு? 2 லோன் பேர் எடுத்துட்டோம். ஏன்னா ஆக்சிஜன் 16th குரூப் ஃபேமிலி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க. இப்போ ஒரு solid மாலிகுல் ஒரு அசிட்டிக் நேச்சரா இருக்கு. ஓகே, அப்ப H பிளஸ் இருக்கும். அப்போ இந்த H பிளஸ் இருக்கும்போது லோன் பேர் நேரா என்ன பண்ணும்? H பிளஸ் அக்செப்ட் பண்ணுமா? அப்போ H பிளஸ் இங்க அக்செப்ட் பண்ணா என்ன சொல்லுவோம்? அது பேசிக் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரானிக் டிஃபரன்ஸ் வந்து இருக்கான்னு பாருங்க. ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானிக் 3.5, ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரானிக் எவ்வளவு? எஸ், 2.1. அப்போ ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரானிக் வந்து 2.1. அப்போ இந்த H பிளஸ் என்ன நடக்கும்? ஈஸியா H பிளஸா வெளியே வரலாம். அப்போ H பிளஸ் இங்க என்ன நடக்கும்? டொனேட் பண்ணுது. அப்போ H பிளஸ் டொனேட் பண்ணுச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த ஆல்கஹால்ங்கிறது H பிளஸ் டொனேட் பண்ணுது, அதே மாதிரி அக்செப்ட் பண்ணுது. அதனால ஆம்பிப்ரோட்டிக் சால்வெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அடுத்து பாருங்க, இதோட நேம் யாருக்காவது தெரியுமா? எஸ், எத்தனால். இப்போ எத்தனால் எடுத்துக்கிறோம். எத்தனால் வந்து இது வந்து அதே மாதிரி தான் ஆம்பிப்ரோட்டிக் சால்வெண்ட் அப்படின்னு சொல்றோம். எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இந்த OH குரூப் இருக்குல்ல, இதுல இருந்து அந்த ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரானிட்டி எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணிடலாம். அப்போ ஹைட்ரஜன் என்னவா வெளியே வரலாம்? H பிளஸா வெளியே வரலாம். அப்போ H பிளஸ் டொனேட் பண்ணுது, அப்போ அசிட்டிக்கா இருக்கும். அதே மாதிரி ஆக்சிஜன் மேல என்ன இருக்கும்? லோன் பேர் இருக்கும். அப்போ H பிளஸ் இருந்துச்சுன்னா ஒரு சொல்லிட்டு அந்த H பிளஸ்வே என்ன பண்ணும்? அக்செப்ட் பண்ணும் இந்த சால்வெண்ட். அதனால இது ஆம்பிப்ரோட்டிக் சால்வெண்ட். அப்போ H பிளஸ் டொனேட்டும் பண்ணும், அதே மாதிரி H பிளஸ் அக்செப்டும் பண்ணும். அதனால எத்தனால் ஆக்ட் அஸ் ஆம்பிப்ரோட்டிக் சால்வெண்ட். ஓகே, அப்போ இது நான் ஆக்வஸ் ஆம்பிப்ரோட்டிக் சால்வெண்ட். இப்போ இவ்வளோ டீடைல்ஸ் வச்சுட்டு நம்ம ஈஸியா எந்த क्वेश्चनனாலும் ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? நான் ஆக்வஸ் சால்வெண்ட் அண்ட் இட்ஸ் டைப். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. which of the following is aprotic solvent? 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல எது aprotic solvent கண்டுபிடிக்கலாமா ஈஸியா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, HF. aprotic கேட்டிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? H பிளஸ் இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த HF வந்து ஈஸியா உங்களுக்கு H பிளஸ் வெளியே வருமா? அப்ப வெளியே வந்துச்சுன்னா என்னது? புரோட்டிக் சால்வெண்ட். அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. சல்பூரிக் ஆசிட் 2 H பிளஸ் டொனேட் பண்ணும். அப்போ அது என்னது? போலார் புரோட்டிக் சால்வெண்ட். அப்போ அதுவும் வராது. மெத்தனால். மெத்தனால் ஆல்ரெடி தெரியும், ஆம்பிப்ரோட்டிக் சால்வெண்ட் அப்படின்னு. ஆம்பிப்ரோட்டிக்னா என்ன அர்த்தம்? H பிளஸ் டொனேட் பண்ணும், அதே மாதிரி இந்த லோன் பேரு H பிளஸ் அக்செப்டும் பண்ணும். அப்போ இதுவும் உங்களுக்கு வராது. ஆனா ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் பாருங்க, டைநைட்ரஜன் டெட்ராக்சைடு. இதுல உங்களுக்கு ஹைட்ரஜன் இருக்கா? இல்ல. அப்ப இதுதான் போலார் புரோட்டிக் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட். ஓகே, அடுத்து பாருங்க, which of the following is protic solvent? இப்போ 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன் எது போலார் புரோட்டிக் சால்வெண்ட் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, மெத்தில் சைனைடு இருக்கு. மெத்தில் சைனைடு வந்து புரோட்டிக் சால்வெண்டா ஏப்ரோட்டிக் சால்வெண்டா பார்க்கலாமா? இப்போ மெத்தில் சைனைடுல இங்க ஹைட்ரஜன் கார்பனோட அட்டாச் இருக்கு. கார்பன் யாரு? லீஸ்ட் எலக்ட்ரானிட்டி டேம். அப்போ ஹைட்ரஜன் H பிளஸ் வெளியே வருமா? கண்டிப்பா வெளியே வராது. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, இங்க எத்தில் குரூப் இருக்கு. எத்தில் குரூப் எப்படி அட்டாச் இருக்கும்? CH3 CH2 O CH2 CH3 இந்த மாதிரி அட்டாச் ஆயிருக்கும். அப்போ இங்கேயும் கார்பனோட தான் ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இங்கேயும் என்ன வெளியே வராது? H பிளஸ் வெளியே வராது. இங்கேயும் H பிளஸ் வெளியே வராது. அப்போ ஆப்ஷன் பியும் கிடையாது.
அதே மாதிரி பாருங்க இங்க என்ன எடுத்திருக்கோம் அசிட்டோன். அசிட்டோன் ஃபார்முலா என்ன Meங்கிறது மெத்தில். அப்போ CH3 C டபுள் பாண்ட் O CH3. அப்போ இங்கேயுமே கார்பன் ஹைட்ரஜன் தான் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ அந்த கார்பன் வந்து லெஸ் எலக்ட்ரானிக் டேம். ஓகே, அப்போ லெஸ் எலக்ட்ரானிக் டேம் இருக்கும்ல அந்த H+ ஈஸியா வெளியே வராது. அப்போ இதுவும் புரோட்டானை டொனேட் பண்ணாது. அப்போ இதுவும் புரோட்டிக் சால்வெண்ட் கிடையாது. ஓகே, புரோட்டிக் சால்வெண்ட். அடுத்து பாருங்க HF. இதுல H+ வெளியே வருமா? எஸ், எலக்ட்ரானிக் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு. ஃப்ளோரினுக்கு 4, ஹைட்ரஜனுக்கு 2.1. அப்போ எலக்ட்ரானிக் டிஃபரன்ஸ் அதிகமா இருந்தா என்ன நடக்கும்? H+ வெளியே வரும். ஓகே, அப்போ இதுதான் போலார் புரோட்டிக். அப்போ HF இஸ் ஆன்சர். ஓகே, 4th ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். தேர்ட் क्वेश्चन பாருங்க, which of the following is non aqueous solvent? ஆப்ஷன் ஏ பென்சின், ஈத்தர், கார்பன் டெட்ராக்ளோரைட், அடுத்தது ஆல் ஆஃப் தீஸ். இந்த 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க, which of the following is non protic solvent? இங்கேயும் ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. இப்போ இந்த தேர்ட் क्वेश्चन ஃபோர்த் क्वेश्चनக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சுனா இந்த ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஆன்சர் தெரியலன்னா இந்த வீடியோவை மறுபடியும் நீங்க ரிப்பீட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வரும். மீண்டும் இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.